வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விஜய் அண்ணாவோட 69வது படத்தை பற்றின ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவரோட அரசியல் பயணம் அது நல்லாவே சூப்பராக போயிட்டுருக்கு. அவர் அரசியல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ண உடனே அவர் முதல்ல கருத்து எதுவும் சொல்ல மாட்டேன்றாரு, ஆனால் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு கட்சியோட தலைவராக இருக்காரு அப்படின்லாம் சொல்லி எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அப்புறம் அவர் ஒரு இதுக்கும் ஒரு கண்டனம் தெரிவித்தார், எல்லாம் பண்ணார். அது பண்ண உடனே எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக பரந்தூர் ஏர்போர்ட் அந்த இஷ்யூவை பற்றி அட்ரஸ் பண்ணுறதுக்காக அதுக்காக போயிருந்தார் பரந்தூருக்கு. அதுக்குமே அப்படி தான், ஊருக்குள்ளே போகலை, இறங்கி போய் மக்களை பார்க்கல, அப்படி இப்படின்னு ஓவராக எல்லாம் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. நான் எந்த குற்றச்சாட்டையும் காதில் வாங்கிக்காமல் அவர் இலக்கை நோக்கி அவர் ஓடிட்டுருக்காரு. அதுலேயும் வெற்றி பெறுவாருன்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த படத்தோட அப்டேட் பற்றி நம்ம வரத்துக்கு முன்னாடி இன்றைக்கி நடந்த ஒரு குட்டி அப்டேட் என்ன அவரோட அரசியல் பயணத்தை பற்றி அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நகர தலைவர் விழுப்புரத்தில் தேர்ந்தெடுக்கிறதுக்காக அதுக்கு 15 லட்சம் கையூட்டு மாதிரி கேட்டிருக்காங்க. லஞ்சம் மாதிரி 15 லட்சம் கொடுங்க, அந்த மாதிரி இந்த தலைவர் போஸ்டிங் தரோம் நகர தலைவர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது ஒரு தாவேக தலைவர் விஜய் அண்ணா அவர் காதுக்கு போயிட்டு அவர் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது மாதிரி பணம் கொடுத்து யாராவது தலைவர் போஸ்டிங் கொடுத்தாங்கன்னா உங்களோட பதவி பறிக்கப்படும், உண்மையாக அந்த கட்சியில் இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதேமாதிரி இன்றைக்கி ஏதோ ஒரு மீட்டிங் போகுது, ஒரு நகர தலைவரையும் ஒருத்தர் இண்டிவிஜுவலாக வச்சு தனியாக மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாரு கட்சியை பற்றி அப்படின்ற மாதிரி அது ஒரு அப்டேட் இன்றைக்கி வந்திருக்கு. இப்போ நம்ம அப்படி இங்கிட்ட படத்துக்கு வந்தோம் அப்படின்னா, ஷூட்டிங் படம் ஓரளவு முடிஞ்சிருச்சு. அடுத்து இதை பற்றி முக்கியமான அப்டேட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இதான் கடைசி படம் நம்ம நினச்சோம், 69 தான் கடைசி படம், ஹச் வினோத் இயக்குறாரு அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் லியோ 2 இருக்குது அப்படின்ற மாதிரி அன்அஃபிஷியல் பேஜஸ்லலாம் நியூஸ் அரசல் வருது. பட் ஆனால் அதை விட முக்கியமாக இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த 69 டைட்டில் லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அதான் இப்போ ட்விட்டரில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. என்ன டைட்டில் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த அப்டேட் ஃபர்ஸ்ட் லுக் அப்டேட் வருது, ஜனவரி 26 வருது. இந்த வீடியோ ஐ திங்க் 24 நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். 26 வரும்போது நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிடும் டைட்டில். இருந்தாலும் இப்போ என்ன அதில் சொல்லிக்கிறாங்க லீக் ஆகிருந்த வரைக்கும் அப்படின்னா, நாளைய தீர்ப்பு அப்படின்ற மாதிரி அதான் டைட்டில் நேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இந்தளவு உண்மை நமக்கு தெரில. ஜனவரி 26 மேலே நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் லுக் வரப்போகுது. தளபதி ரசிகர்களுக்கெல்லாம் அரசியல் பயணத்துலேருந்து இங்கிட்ட இருந்தவர் இன்னும் மக்களை சந்திச்சு பேச அது அவங்களுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸாக செம்மையாக தான் இருக்கும். அந்த சைடு அதே பார்த்து இந்த சைடு படம் இருக்கிறதே பார்த்து மறந்துட்டாங்க போல். ஆனால் இப்போ இந்த படத்தோட அப்டேட்டும் வர அவங்களுக்கு இன்னும் ஒரு சந்தோஷமாக ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதேமாதிரி இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த படத்தை 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வருது, நாளைய தீர்ப்பு. மேபி இது அரசியல் படமா என்னன்னு தெரில. இதுவாக ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கெலாம் தாண்டி ட்ரைலர் வந்ததுக்கப்புறமும் கன்ஃபார்மாக தெரியாது என்ன மாதிரி படம். ஓரளவுக்கு நமக்கு அசம்ஷன் இருக்கும், இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இருந்தாலும் ஃபுல்லாக ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக இது அவரோட கடைசி படமாக இல்லைனாலும், இல்லை கடைசி படமாக இருந்தாலுமே இது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ஆகிடும் இந்த படம். எப்படியே ஒரு படம் ஒன்றுமே இல்லாத படத்தை போனாலுமே ஒரு 300 கோடி 400 கோடி அடிச்சிடும் தாராளமாக. இந்த படமும் அதே மாதிரி ஹோப் அடிக்கும் நம்ம நம்புவோம். அதேமாரி அவரோட அரசியல் பயணமும் அது நல்லா சூப்பராக ஒரு வெற்றியை நோக்கி அவர் போயிட்டுருக்காரு. யார் சொல்கிறதையும் காலைல வாங்கிக்காம அதுவும் சூப்பராக ஒரு சைடு போயிட்டுருக்கு. திஸ் இஸ் த வீடியோ கைஸ். இவ்வளோதான் இதோட அப்டேட். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஜஸ்ட் நம்ம 26 வெயிட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் தலைப்பு உண்மையாகவே நாளைய தீர்ப்பு தானா அப்படின்றதான் தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கலாம். அப்போ நான் அந்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாடா, பை.